Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக தேர்வுகள் வாரியம் அறிவித்திருக்கிறது. தேர்வாணைய தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதலில் சென்னையில் மட்டும் இந்த தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக தேர்வாணைய தலைவர் அறிவித்திருக்கிறார். சென்னையில் அரும்பாக்கம், நந்தனம் உள்ளிட்ட தேர்வு மையங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. தேர்வர்களினுடைய பதிவெண்கள் மொத்தமாக ஒரே இடத்தில் அமைந்ததாகவும், ஆனால் தேர்வர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேர்வு மையத்தில் அவர்களது பதிவு எண் இல்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. நந்தனம், பிரசிடென்சி போன்ற தேர்வு மையங்களில் தேர்வர்கள் அதிக அளவில் அங்கு வரவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. இதுபோன்ற பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்த சூழலில் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக தேர்வாணைய தலைவர் அறிவித்திருந்தார். முதலில் சென்னையில் மட்டும் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலில் சென்னையில் மட்டும் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தமிழகம் முழுவதுமே தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன விவரம்? தற்போது அரும்பாக்கம், பிரசிடென்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வுகள் பெரிய பிரச்சனைக்கு உள்ளானதால் தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசுடைய டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவித்திருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் IAS மற்றும் மூத்த அதிகாரிகள் நடந்த ஆலோசனையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஊர்களில் இருந்து தேர்வுக்காக வந்திருந்த கிட்டத்தட்ட 9,000 பேர் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் கூட பல்வேறு ஊர்களில் இருந்து அவர்கள் இந்த தேர்வு மையத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் தற்போது மிகுந்த வேதனையுடன் தற்போது வீட்டிற்கு செல்கிறார்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் முதன்முறையாக இது போன்ற ஒரு தேர்வு நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்யப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தேர்வர்கள் மற்றும் பெண்கள், ஏராளமான தேர்வர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. அதாவது தமிழக அரசு பணியிடங்களில் காலியாக உள்ள முக்கியமான பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் இந்த குரூப் 2, குரூப் 2A போஸ்டுகள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக ஜூனியர் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அரசு துறைகளில் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இது போன்ற ஒரு தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தேர்வர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். பூங்குழலி, தமிழகம் முழுவதும் தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம் என்ன? அப்ப தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது போல குளறுபடிகள் நடந்திருக்குதா? நிச்சயமாக ஒரு இடத்தில் மட்டும் ஒரு தேர்வருக்கு மட்டும் ரத்து வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மற்ற இந்த தேர்வுகளுக்கு நாளைக்கு தனியாக எக்ஸாம் நடத்த முடியாது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிரும். எனவே இது போன்று நடக்கக்கூடிய காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்று நடைபெற்றிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தலைவராக நடராஜ் IPS இருந்த போது நடைபெற்றது. மீண்டும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு தேர்வையே ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு அரசு பணியிடம் என்பது ஒரு இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. அவர்கள் 10 ஆண்டு காலம் தேர்வுக்கு தயாராகி இது போன்ற ஒரு தேர்வு எழுதிதான் அவர்கள் அரசு வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் அரசு வேலை என்பது குதிரை கொம்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தற்போது இந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஒரு நாள் முழுவதுமே அவர்கள் செலவு செய்து தேர்வு மையத்திற்கு வந்திருப்பார்கள். அவர்கள் மிகுந்த பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.